ஒருமுறை ஒரு இளைஞன் ஒருவன் சாலையோரங்களில் இருக்கக்கூடிய சேரி பகுதி வழியாக நடந்து செல்லுகிறார். அவ்வாறு அவர் நடந்து செல்லும் பொழுது குழந்தைகளும் வயதானவர்களும் பசியும் பட்டினியுமாக உடுத்த உடையின்றி சாலையிலே குப்பைகள் கிடப்பது போல இவர்களும் ஆங்காங்கே குப்பையோடு குப்பைகளாய் இருப்பதை பார்த்து, கடவுளே, ஏன் இந்த வேறுபாடு? உண்மையிலேயே நீர் இருக்கிறீரா? நீர் இருப்பது உண்மை என்றால் ஏன் இந்த மக்கள் இப்படி வாழ்கிறார்கள்? ஏதேனும் நீங்கள் செய்யக்கூடாதா என வானத்தை அன்னார்ந்து பார்த்து கடவுளை கேள்வி கேட்டார். அதற்கு கடவுள் அவருக்கு மௌனத்திலே கொடுத்த பதில், நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக, உதவ வேண்டும் என்பதற்காகத்தானே உன்னையெல்லாம் நான் படைத்திருக்கிறேன். நீ என்னுடைய சாயல் அல்லவா? என்னுடைய ஆவி உன்னுள்ளும் இருக்கிறது அல்லவா? பின்பு ஏன் நீ எதுவும் செய்வது கிடையாது என அந்த இளைஞனுக்கு மௌனத்திலே உணர்த்தியதால் அந்த இளைஞன் அன்று தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து கொள்கிறான். இந்த சமூகத்தின் மீது எனக்கும் ஒரு கடமை இருக்கிறது. எனது குடும்பத்தின் மீது எனக்கான ஒரு கடமை இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையின் மீதான, என்னை பாதுகாக்கின்ற இந்த சமுதாயத்தின் மீதான எனக்கு ஒரு கடமை இருக்கிறது என தன்னுடைய தேவைகளை, இந்த சமூகத்திற்கு தான் செய்ய வேண்டிய தேவைகளை அன்று அந்த இளைஞன் உணர்ந்து கொண்ட தருணம் போல்தான் இன்றைய தருணமும் அமைந்திருக்கிறது.